ஹாய் மக்களே! தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ எல்லாருமே கேம்பெயின் எல்லாம் முடிச்சுட்டு, அவங்கவங்க வாக்குறுதிகளெல்லாம் குடுத்துட்டு, இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா மக்களும் அவங்கவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. ஸோ அந்த எலக்ஷன பத்தி சில சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வருஷக்கணக்கா எலக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாஸ்ட் இயர்ஸ்ல. அத வச்சு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் வந்து நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா வந்து தளபதி விஜய் வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு நடக்க போகுது. பட் இதுக்கு முன்னாடி 1977ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி டிப்பிக்கல் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நடந்திருக்கு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப டாப் டயர் ஆக்டரா இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும், டாப் பொலிட்டீஷியனா இருந்த நம்ம கலைஞர் அவர்களுக்கும் தான் இது முதல் ஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இதுல டிஎம்கேவால 55 வருஷமா தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது 6 டைம்ஸ் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாப் அரசியல் கட்சி தான் டிஎம்கே. அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் டைரக்ட் மக்கள் ஓட்னால தான் ஜெயிச்சாங்க. வின் பண்ணி ஆட்சியெல்லாம் புடிச்சாங்க. ஆனாலும் டிஎம்கே தோக்குற இடம் ஒண்ணு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஏன் இத சொல்ல வந்தேன்னா, டிஎம்கே அண்ணா இறந்த பிறகு கிட்டத்தட்ட 1969க்கு பிறகு டிஎம்கேவால எந்த ஒரு தொடர்ந்து 2 எலக்ஷன வந்து அவங்களால வின் பண்ணவே முடியல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஜெயிக்கிறாங்கன்னா, அடுத்த எலக்ஷன்ல வேற ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிற மாரி தான் இருக்குது. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த அ அம் அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6.85% வாக்குகள பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சி. ஏன் இத சொல்றேன்னா, அவங்க ஜெயிக்கல ஃபைன். பட் ஸ்டில் கூட்டணியே இல்லாம கிட்டத்தட்ட 6.5%க்கு மேல வந்து வாக்காளர்கள் வந்து அவங்க புடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, 35,00,000 அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட நிலைத்தன்மையை நிரூபிச்சிருக்காங்க போன எலக்ஷன்ல. பட் அவங்களோட பேட் லக் என்னன்னா, அவங்களால வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்க முடியல தமிழ்நாட்டுல. அது ஏன் அப்படின்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல எதை எடுத்துக்கிட்டாலுமே, சிஎம்ம வந்து நம்ம டைரக்ட்டா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்ல. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எம்எல்ஏக்கள் தான் சிஎம்ம தேர்ந்தெடுப்பாங்க மெஜாரிட்டி பேஸ்ல. பட் இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க டிவிகே. அவர் ஒரு டாப் செலிபிரிட்டி, டாப் டயர் ஆக்டர் எல்லாம் ஓகே. பட் அவருக்கு கீழ வர்ற அந்த தொகுதிக்குன்னு அசைன் பண்ணியிருக்கிற எம்எல்ஏக்கள், அந்த அ வேட்பாளர்கள் ஓகே. வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களோட ஒரு டீப் கனெக்ஷன்ல இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த கள ஆய்வு, ஃபீல்ட் விசிட் எல்லாமே செஞ்சு, அந்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சா மட்டும் தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா மக்கள் வந்துட்டு அந்த ஒரு தலைவர் யாரு விஜய் ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஜய் சொல்றேன். விஜய் அவர்களுக்கு வேண்டி இந்த தொகுதியில நிக்கிற இந்த வேட்பாளர வந்து எம்எல்ஏவா எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணவங்கலாம் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம், 55 வருஷமா வந்து அவங்க வந்து கட்சியில இருக்காங்க. வின் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு கட்சியா இல்லாம, மத்தபடி அதாவது கட்சியே இல்லாமையா இருந்தா கூட அவங்க வந்து எல்லாத்துக்குமே தெரிவாங்க. பிளஸ் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க. பிளஸ் மக்களுக்கு இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டீப். அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு கட்சியால தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியுமே தவிர்த்து, தமிழ்நாட்டுலயும் இல்ல இந்தியா முழுக்கவே சொல்றேன் ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யார சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அண்ட் காங்கிரஸ். இவங்க வந்து சென்ட்ரல்ல பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செம்ம பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இப்பதான் பிஜேபி வந்து ஓவர்டேக் பண்ணி போயிருக்காங்க. பட் அவங்களால கூட தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் ஒரு ஆட்சிங்கிறத அமைக்க முடியவே இல்ல. முக்கியமா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கட்சிகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50+ இயர்ஸா வந்து மக்கள் கூட ரொம்ப ரொம்ப டீப் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அவங்களோட அரசியல் தலைவர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. கட்சியையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட அந்த தலைவர்கள் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்னொரு கட்சி இந்த பாண்ட வந்து உடைக்கணும்னா,
மக்களுக்கு இந்த கட்சி மேலே ஒரு கோபம் வரணும். அந்த கோபத்தை அப்போசிஷன் பார்ட்டி யாராக வேணா இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டி வந்து அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். முக்கியமாக அந்த கோபப்படுற மக்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணும். அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணணும். அப்படி போனால் மட்டும்தான் அந்த அப்போசிஷன் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலையான இடம் பிடிக்க முடியும், ஆட்சியும் அமைக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி தொடங்கி அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போய் ஆட்சி அமைக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 1972ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேலேருந்து, அதாவது கலைஞரோட கூட்டணியிலேருந்து வெளியே வந்து அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு கட்சியை வந்து அவர் உருவாக்கும் போது நிறைய பக்கம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கட்சி தொடங்கியிருக்காங்க, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூஞ்சியில் வியாபாரம் ஆகாதுங்கிற மாதிரிலாம் நிறைய போயிருக்கு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்திருக்காங்க. அப்படி தான் எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கு. பட் அவங்க கட்சி தொடங்கி ஃபஸ்ட் எலெக்ஷன் 1977 நடக்குது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றுறாரு. முக்கியமாக தமிழ்நாட்டோட சிஎம்மும் ஆயிடுறாரு. பார்த்துக்கோங்க, அவங்க பேசினதுக்கும் அங்கே நடந்த ரிசல்ட்டுக்கும் வேற ஒரு இதில் போய் நிற்கிது. இது ஏன்னா எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியில் மட்டும் இல்லை, அந்த கட்சியில் டீப் கனெக்ஷன் மக்களோட இருந்ததுனால மட்டும்தான் அது சாத்தியமாயிருக்கு. இதே மாதிரி டிவிக்கு என்னதான் 234 தொகுதியிலையும் 118 தொகுதியை பிடிச்சாலுமே தளபதி விஜய் சிஎம் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ஒரு கட்சி இவ்வளோ மெஜாரிட்டி வின் பண்ணி ஆனாலும் தலைவர் வந்து சிஎம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 118 தொகுதி ஜெயிக்க வேண்டியது இருக்குது. 234 தொகுதியில், அதாவது 118 சீட் வந்து அவங்க வின் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பாதிக்கு பாதி அவங்க வின் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு மக்கள் வந்து சிஎம்ஐ தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த 118 தொகுதியில் நிற்கிற அந்த வேட்பாளர்களை மட்டும்தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இங்கே தான் இந்திய சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், இஷ்யூனே சொல்லலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகே வந்துட்டு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒதுக்கி அவங்கள வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் நிற்க வச்சு 118 தொகுதி பிடிச்சாலும் அந்த 118 தொகுதியில் அதை பாதியாக பிரிச்சிங்கன்னா ஒரு 70, 2ல் 3, அதாவது 79 எம்எல்ஏஸ் வராங்கன்னு வைங்க. அந்த எம்எல்ஏஸில் யாராவது கொஞ்சம் பேர் வந்து இன்னொரு கட்சிக்கு போயிடுறாங்க. ஓகேவா? அப்படி போகும்போது இவங்க வந்து லைக் டிவிக்கே வந்து சஃபர் ஆவாங்க, தோற்றும் போவாங்க. அப்படி இல்லையா, நான் சொன்ன அந்த 70-80 எம்எல்ஏக்களஸில் சில பேர் ரிசைன் பண்ணிட்டு போனால், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போனாலுமே அந்த இடத்துல டிவிக்கே பெரும்பான்மையை நிலைநாட்ட முடியாது. மெஜாரிட்டி கம்மியாகும், தோற்றும் போவாங்க. அப்போசிஷனில் யார் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்க, கட்சி விட்டு கட்சி மாறி போகிற எம்எல்ஏஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அவங்க வந்து அடுத்த டைமும் அதே இடத்துல நின்று அதே ஸ்ட்ராங் ஹோல்டை நிரூபித்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிவிக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நம்பிக்கையான ஒருத்தரை தான், மக்கள் நம்பிக்கையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிற ஒருத்தரை தான் அந்த 234 தொகுதியிலையும் நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வச்சா தான் மக்கள் கூட கனெக்ட் ஆக முடியும். அப்படி மக்கள் கூட கனெக்ட் ஆனால் தான் அவங்க ஜெயிக்கவும் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. முக்கியமாக ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்டப்ஸ் நிறைய நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து இந்த டைம் ஜெயிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறது நடந்த கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ரீக்ரியேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல, எம்ஜிஆர் விசஸ் கலைஞர், அதாவது விஜய் விசஸ் ஸ்டாலின், அது வந்து ரீக்ரியேட் ஆகும் இந்த இடத்துல ஹிஸ்ட்ரியில். செகண்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஓகேங்களா? ஏடிஎம்கே என்னென்னா ஃபஸ்ட் டைம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்னா ஃபஸ்ட் டைம் மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி முதலமைச்சரானார்னு நமக்கு தெரியும். இந்த தடவை ஜெயிச்சாருன்னா ஃபஸ்ட் டைம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. டிஎம்கே ஜெயிச்சாங்கன்னா தொடர்ந்து 2 தடவை
ஐ மீன் தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சதே இல்லைன்னு நம்ம சொன்னோம்ல மேலே. அதாவது இந்த தடவை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா தொடர்ந்து 2 தடவை டிஎம்கே ஜெயிச்சு அந்த வரலாற்றை மாற்றுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா கூட்டணியே இல்லாமல், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் பெரிய கட்சி ஓகேங்களா, அவங்களுடைய அந்த தத்துவமாக இருக்கட்டும் வழிமுறைகளாக இருக்கட்டும் அதை ஆப்போசிட் சைடாக இருக்கிற இவங்க என்டிகே ஜெயிச்சாங்கன்னா ஃபஸ்ட் டைம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணியே இல்லாத ஒரு ஆட்சியை வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பெறுவாங்க சீமானன் என்டிகே. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது டார்கெட்டு, அவ்வளோ ஈஸியாக இருக்காது சிஎம் சீட். இந்த தடவை உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீடியோ சந்தை. பாய்.